அற்புத குழந்தை இயேசுவே அடியோன் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே அடியோன் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே அடியோன் மேல் இரக்கமாயிரும். 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 தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தவரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. அற்புத குழந்தை இயேசுவே அடியோன் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே அடியோன் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவின் குழந்தை பருவத்து மறையுண்மைகள். முதல் மறையுண்மை, இயேசுவின் பிறப்பு அறிவிக்கப்பட்டதையும் கபிரியேல் வானதூதர் மங்கள வார்த்தை சொன்னதை கேட்டு மரியன்னை எலிசபெத் அம்மாவை சந்திக்க சென்றதையும் தியானித்து இந்த முதல் 10 மணிகளை நம் பிள்ளைகள் தொடங்கி இருக்கிற கல்வியாண்டு ஆசீர்வாதமாக நிறைவாக அமைய, கல்வியிலும் ஞானத்திலும் குழந்தை இயேசுவை போல் நம் பிள்ளைகள் வளர்ந்து வர இந்த 10 மணிகளை ஒப்புக் கொடுப்போம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
இறைவன் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னும் இருப்பதாக. ஆமேன். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோமே இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோமே இரக்கமாயிரும். 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 இயேசுவின் குழந்தை பருவ மறையுண்மைகள். இரண்டாவது மறையுண்மை, ஆண்டவர் இயேசு குழந்தையாக மரியன்னையிடம் பிறந்ததையும் அவரை காண இடையர்கள் எளியவர்கள் வந்து ஆராதித்து வணங்கி தங்களுடைய அன்பான காணிகளை செலுத்தி நன்றியறிதலை தோத்திரமாக செலுத்தியதையும் தியானிக்கிறோம். இயேசுவின் பிறப்பு கொண்டு வந்த மகிழ்ச்சி நம் குடும்பங்களில் பிறக்கவும், இடையர்களைப் போல நாமும் இயேசுவை ஆராதிக்கும் மக்களாய் அவருடைய ஆசிரை வேண்டி அவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தி ஆசிரை பெற்றுக்கொள்ள நம் குடும்பங்களுக்காக இந்த 10 மணிகளை ஒப்புக் கொடுப்போம். முதல்ல சொல்லுங்க. வாக்கு மனு உருவான மைக்கு போங்க. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எல்லாரும் உட்கார்ந்து சொல்லுங்க. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மறுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக. ஆமேன். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவின் குழந்தை பருவ மறையுண்மைகளில் மூன்றாவது மறையுண்மை, இயேசுவுக்கு 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்ததையும், ஞானிகள் கீழ்த்திசையிலிருந்து வந்து குழந்தை இயேசுவுக்கு பொன்னும் வெள்ளைப்புலமும் தூபமும் ஆராதனையாக செலுத்தி காணிக்கை செலுத்தியதையும், குழந்தை இயேசுவை கோயிலில் அன்னை மரியாளும் சூசையப்புறம் காணிக்கையாக்கியதையும் நாம் உணர்கிறோம். நம் குடும்பத்து பிள்ளைகள் ஆண்டவருக்குரியவர்கள் என்பதை உணர்ந்து பெற்றோர்களாக, பெரியோர்களாக, நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும், குறிப்பாக நம் குழந்தைகளை கடவுளுக்கு காணிக்கையாக்கி அவருடைய ஆசிரை வேண்டி இந்த 10 மணிகளை ஒப்புக் கொடுப்போம். வாக்கு மனுவானார், மனிதரையே குடிகொண்டார். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
வாக்கு மனு உருவானார் நம்முடைய குடிகொண்டார் அருளிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனு உருவானார் நம்முடைய குடிகொண்டார் அருளிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனு உருவானார் நம்முடைய குடிகொண்டார் அருளிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனு உருவானார் நம்முடைய குடிகொண்டார் அருளிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனு உருவானார் நம்முடைய குடிகொண்டார் அருளிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனு உருவானார் நம்முடைய குடிகொண்டார் அருளிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனு உருவானார் நம்முடைய குடிகொண்டார் அருளிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனு உருவானார் நம்முடைய குடிகொண்டார் அருளிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனு உருவானார் நம்முடைய குடிகொண்டார் அருளிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அற்புத குழந்தை இயேசுவே அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே அடியோர் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் குழந்தை பருவ மறையுண்மைகளில் நான்காவது மறையுண்மை, ஆண்டவர் இயேசு எகிப்து நாட்டிற்கு அடிமையாக சென்றதையும் எகிப்து நாட்டில் 7 ஆண்டுகள் தங்கியிருந்ததையும் 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் அனைத்தையும் சரிப்படுத்தி திருக்குடும்பத்தை பாதுகாப்பாய் ஆண்டவருடைய நாட்டிற்கு அழைத்து வந்ததையும் தியானிக்கிறோம். இந்த 4வது 10 மணிகளை நம் குடும்பத்தில் இருக்கிற திருமணமான பிள்ளைகளுக்கு குழந்தை வரத்திற்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் எல்லாவற்றையும் விட நம் குடும்பங்களை செழிக்கச் செய்ய தொழில் முன்னேற்றங்களுக்காகவும் நாம் இந்த 10 மணிகளை ஒப்புக் கொடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே
உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டா கடவுளே. தொடக்கத்திலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமேன். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் குழந்தை திருப்பருவத்தின் 5வது மறையுண்மை. நாசரேத்திலே திருக்குடும்பம் வந்து தங்கியதையும் மறைநூல் அறிஞர்களிடையே இயேசு ஞானத்தோடு உரையாற்றி கொண்டிருந்ததையும் தியானிக்கிறோம். இந்த 10 மணிகளை நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காகவும் இந்த திருத்தலத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்த திருத்தலத்தை நோக்கி குழந்தை இயேசு ஞானிகளையும் இடையர்களையும் போல ஆராதிக்கும் மக்களை, ஆண்டவரை தேடும் மக்களை கொண்டு வந்து அவர்கள் மகிழ்ந்து செல்லவும் ஆசிரை பெறவும் இன்றைய நவநாளில் இந்த நவநாள் செலவுகளை எல்லாம் மேற்கொள்கின்ற திருவாளர் சுவைக்கின் ஆசிரியர் அவர்களுடைய குடும்பம், அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் நாம் இந்த இறுதி 10 மணிகளை ஒப்புக் கொடுப்போம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக. ஆமேன். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். 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 அற்புத குழந்தை இயேசுவே, உமது ஒப்பற்ற வல்லமையை வியத்தகு முறையில் செயல்படுத்தி இந்த திருத்தலத்திலே நீர் நிகழ்த்தி வருகிற எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். உம்மை தேடி வருகிற பிள்ளைகளை, ஞானிகளை நீர் ஆசீர்வதித்தது போல, இடையர்களை மகிழ்ந்து இல்லங்களுக்கு அனுப்பியது போல, இன்றும் உமது அற்புத திருக்கரத்தின் ஆசிரால் எங்களை எல்லா நன்மைகளாலும் நிரப்புகிறீர். குறிப்பாக குறும்பூரில் குடிகொண்டிருக்கும் உடைய வல்லமையை நம்பிக்கையோடு கோவி அழைக்கும் எங்கள் மன்றாட்டுகளுக்கு நீர் செவிசாய்த்து எங்களுடைய தேவைகளில் பரிந்து பேசி உம் தந்தை கடவுளிடமிருந்து எங்களுக்கு சிறப்பான வரங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டுகிறோம். குறிப்பாக அற்புத குழந்தை இயேசுவின் பக்தர்களாகிய எங்களுக்கு எங்கள் குடும்பங்களில் குழந்தை வரம், திருமண வரன், குறிப்பாக சுவக்கியன் ஆசிரியருடைய மகனுக்கு நல்ல வரன் கிடைக்கவும், இன்னொரு மகனுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகவும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கவும் ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். மேலும் புதிய கல்வியாண்டை தொடங்குகின்ற எங்களுடைய குழந்தைகள், மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய ஒழுக்கத்திலும் படிப்பிலும் சிறந்து விளங்கி பிரகாசமான எதிர்காலத்தை உம் கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடுகிற எந்த பிள்ளையும் எந்த நலனும் குறைவிடாமல் இருக்க அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். வாக்கு மனுவருவானார், நம்மிடையே குடிகொண்டார், அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, தேவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அற்புத குழந்தை இயேசுவே, எங்களுக்கு ஆகும்.
இப்பொழுது நற்கருணை ஆராதனை ஸ்துதி மகிமையிலே நாம் ஆழமாக பக்தியோடு பங்கெடுத்து ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது. சத்தமுயர்த்தி சேர்ந்து பாடி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது. இந்த உன்னதமான வேலையிலே நம்மை ஓடோடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக, உம்முடைய உன்னத இறை பிரசனத்தில் எங்களை அழைத்ததற்காக, கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உமது உன்னத இறை அன்பினால் எங்களை ஆட்கொள்ளும்படியாக இந்த நேரத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு இணைந்து எங்கள் இந்த நேரத்தை கடக்க விரும்புகிறோம். உம்முடைய இறையாசினால் நாங்கள் முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய இதயங்களில் ஏந்தி எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உன்னத மக்களாக, உயிரோட்டமுள்ள மக்களாக, நம்பிக்கையில் வலுவொன்றி இருக்கிற மக்களாக எங்களை உருவெடுக்க, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து உம்மை ஆராதிக்க வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆராதனைகள் எங்களை இணைத்து கொள்ளும்படியாக, நீர் எடுக்கிற ஒவ்வொரு உன்னதத்திலும் நாங்கள் இணைந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி சரணாகதி ஆகிறோம் ஆண்டவரே. ஏதோ இந்த நேரம் எங்களுக்கு மகிமையின் நேரமாக, இந்த நேரம் எங்களுக்கு ஆற்றுப்படுத்துகிற நேரமாக, இந்த நேரம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒற்றுமைப்படுத்துகிற நேரமாக, மோடு உறவாடுகிற நேரமாக ஏதோ எங்களுடைய இதயங்களிலிருந்து உம்மை ஆராதிக்க வருகிறோம். எங்களுடைய ஆராதனை எல்லாம் உமக்கு தேவையின்றி ஆயினும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய மகிமையை செலுத்த வருகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அரும்பெரும் செயல்களுக்காக, எங்களை தேடி வந்த தேவனாக இருப்பதற்காக, எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல காப்பதற்காக, எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்துவதற்காக இந்த நேரத்திலே எங்களை அர்ப்பணித்து உமக்கு ஆராதனை சமர்ப்பிக்கிறோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் என்ற பாடல் வழியாக ஆண்டவருடைய புகழ்ச்சியை நாம் சமர்ப்பிக்கிறோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை கைத்தட்டி பாடி. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். சத்தமா பாடுங்க. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்போம். நல்லவரே, எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை கண்ணோக்குகிறவரே உம்மை துதிக்கிறோம். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். பாடுவோமா எல்லாரும்? வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு உம்மை ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலியோடு உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனையும் ஸ்துதியும் மகிமையும் செலுத்துகிற உம் பிள்ளைகளை கண்ணோக்குவீராக. தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். சேர்ந்து பாடுவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்போம், உண்மையிலே உம்மை ஆராதிப்போம். நானே உண்மையும் சத்தியம் என்ற உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். எங்களை கனப்படுத்தும் ஆண்டவரே. ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து பாடுங்க சத்தமா. ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஒரு தோலை ஏந்தி உம்மை ஆராதிப்போம். வெண்ணாடை அணிந்து உம்மை ஸ்துதித்திடுவோம். ஆராதிப்போம், ஆராதிக்கிறோம், கனம் பண்ணுகிறோம். எங்களை பலப்படுத்துகிறவரை உம்மை ஆராதிக்கிறோம். வல்லமையோடு இந்த வாரம் ஆவியின் வருகையை, அக்கினியின் வருகையை, பெந்தகோஸ்தே பெருநாளை கொண்டாட போகிற இந்த திருச்சபை மீது, குருக்கள் மீது, ஆயர்கள் மீது உம்முடைய ஆவியின் வரங்களையும் எழுப்புதலையும் அபிஷேகத்தையும் தாரும் ஆண்டவரே. உமக்காக வாழ, உம்முடைய அருளை பெற, நீர் இல்லாமல் எங்களை எதுவும் செய்ய முடியாது என்று இயேசுவை நோக்கி பயணிக்கிற பிள்ளைகளாயிருக்க எங்களை ஆசீர்வதிக்க உம்மை ஆராதிக்கிறோம். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குரு தோலை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குரு தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே பாடுங்க பாடுங்க நன்றி இயேசுவே 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 நன்றி இயேசுவே. Praise the Lord. 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 மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய நாளிலே அற்புத குழந்தை இயேசு குறும்பூர் திருத்தலத்திலிருந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற வந்திருக்கிறோம். என்ற நாளிலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு இதயங்களையும் ஆண்டவர் தொட்டிருக்கிறார், தொட்டு அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பின் பேரில் நாம் ஒவ்வொருவருமே இந்த இல்லத்திற்கு ஆண்டவர் நம்மை உந்தி தள்ளி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுவது அவருடைய உந்துதலால், நம்முடைய முயற்சிகளால் அல்ல. மாறாக அவர் நம்மை தொட விரும்புவதால் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது. நம்ம பல நேரத்தில் நினைச்சிருப்போம் எல்லாம் நம்முடைய முயற்சியாலே எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது அல்ல. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரோடு இணைந்து செய்கிற பொழுது அது பல மடங்கு நம்மை தாண்டி அது செல்கிறது. அதனால தான் நம்ம ஒவ்வொருவரையும் செய்கிற ஒவ்வொரு செயலையும் ஆண்டவருக்குரிய செயலாக நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இந்த வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்குமே பலவிதமான சங்கடங்களை ஏற்படுத்துகிறது, பலவிதமான துன்பங்களை ஏற்படுத்துகிறது, பலவிதமான கவலைகளை ஏற்படுத்துகிறது இந்த வாழ்க்கை. ஆனால் இந்த கவலைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களை எல்லாம் தாண்டி யார் ஒருவர் ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கிறாரோ அவருடைய வாழ்க்கை பேறு பெற்ற வாழ்க்கையாக இருக்கிறது. நம்ம எல்லோரும் பேறு பெற்ற வாழ்க்கை வாழ, பேறு வகையோடு வாழ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அழைப்பு விடுக்கிறார். அதனால இன்னைக்கு இந்த திருத்தலத்திலிருந்து நாம் தியானிக்க போகிற வார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16:33 எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா? பைபிள், ஆமாம், திருவள்ளியம் வச்சிருக்கீங்களா? அதிகாரம் 16 இறை வார்த்தை 33 எடுத்து சத்தமா பாருங்க. என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டு நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். இதுதான் முக்கியம். உலகில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டுள்ளேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வெற்றி கொண்டுள்ளார். ஏன்னா அவர் துன்பங்களை கண்டு அதை ஏற்றுக்கொண்டு நமக்காக சுமந்திருக்கிறார். அப்ப துன்பங்களை ஏற்காத மனிதருடைய வாழ்க்கையில வெற்றி இருக்குமா இருக்காதா? துன்பங்களை கடந்து செல்பவருக்கு வெற்றி இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனால் அதை நிரந்தரமாக சுவைக்க முடியுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக பேறுகால வேதனையை அனுபவித்து அந்த பேறுகால வேதனையின் வழியாக குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுது அந்த தாய் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்களோ, அந்த துன்பத்தை கடங்க முடியாமல் பல நேரத்தில் கஷ்டப்பட்டிருப்போம். ஆனால் அந்த கஷ்டமெல்லாம் அந்த குழந்தையை காணும் பொழுது பேறு வகை கொள்கிறாள் தாய். அதை பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சொல்லக்கூடியது, இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்கு? துன்பங்கள் உண்டு,
கஷ்டங்கள் உண்டு, கண்ணீரும் கவலைகளும் நமக்கு எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்ற அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். என்ன வார்த்தை சொல்றாரு? ஆயினும் ஆயினும் துணிவோடு இருங்கள். எப்படி இருக்கணுமா? துணிவோடு இருக்கணும். நம்மலாம் எப்படி இருக்கிறோம்? துணிவோடு இருக்கிறோமா? ஏதோ ஒன்று தட்டிருச்சுன்னா உடனே கண்ணில் இருந்து தாரையா கண்ணீர் தான் வரும் இல்லையா? கண்ணீர் பெண்களுக்கு சொல்லணும் அவசியமே இல்லை. ஊன்னு கணவர் திட்டாருன்னா உடனே என்ன வரும்? முதல்ல கோபம் வரும். அதுக்கப்புறம் ஆமாம், நல்ல திட்டிட்டு அவரை திட்டேமன்ட்டு கவலையில் நம்ம எல்லாருக்கும் தாரையாக தண்ணீர் வரும். அப்போ ஆண்டவர் சொல்றது துணிவோடு இருங்கள், ஏனென்றால் இந்த உலகை நான் வெற்றி கொண்டுள்ளேன். அப்போ இந்த உலகத்தை வென்றவர் யார் என்று நம்ம எல்லாரும் கேட்க. இந்த உலகத்தில் யாரா இந்த உலகத்தை வெல்ல முடியுமா? இந்த உலகத்தை வெல்லக்கூடிய ஒரே மனிதர் நமக்கு முன்னாக இருந்த வாழ்ந்து சென்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் எவ்வாறு வென்றார் என்பதுதான் நாம் சிறிது காலத்தில் நம்ம கொண்டாடிய நாம் ஈஸ்டர் கொண்டாட்டம். அப்போ இந்த உலகத்தில் துன்பங்கள், இந்த துன்பத்தை புனிதன்னு சொல்ல முடியாது, கௌதம புத்தர் எவ்வாறு பார்த்தார், துன்பங்களை எவ்வாறாக அவர் பார்த்தார் என்றால், அவர் சொல்லக்கூடிய அவர் தத்துவங்களெல்லாம் சொல்லக்கூடிய மிகுந்த ஒரு சொல்லாடல் என்னது? ஆசையே துன்பத்திற்கு காரணம். அப்ப அந்த ஆசை துன்பத்திற்கு காரணம் சொல்லிட்டு அதுல இருந்து உங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்குன்னு சொல்றாரு? ஆசையை விட்டு விடுங்கள். அப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? நம்ம படுற ஆசையெல்லாம் இப்படி இருக்கு, சின்ன ஆசையா இருக்கு சில நேரத்தில். அப்ப சின்ன சின்ன ஆசையெல்லாம் சேர்ந்து பேராசையா வந்து நிற்கும். அப்ப சின்ன சின்ன ஆசைகள் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஏற்கும் பொழுது அவையெல்லாம் எதை நோக்கி நம்மை அழைத்து செல்றது? கௌதம் புத்தர் சொல்றாரு, துன்பங்கள் உங்களுக்கு வரும். ஏன்னா ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஆசைகளுக்கு பின்னால் மேபி அதில் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு இன்பம் இருக்கலாம், ஆனால் அந்த ஆசைகளினுடைய இறுதியில் உங்களுக்கு துன்பம். அதனால் ஆசை விட்டுருங்க, உங்களுக்கு துன்பம் உங்களை விட்டு போயிடும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மனித எண்ணங்கள் எல்லாம் ஆசைகளை விடுவதாக இல்லை. அந்த ஆசைகளெல்லாம் சேர்ந்து பேராசைகளாக மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சிறிய துன்பமாக இருக்குமா பெரிய துன்பங்களாக இருக்குமா சந்திக்கிறது? பெரிய துன்பங்களாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பெரிய துன்பங்கள் வரும்போது பெரிய போராட்டங்கள் நிறைந்து விடுகிறது. அப்போ அதனால் அதை தாண்டி செல்லக்கூடிய, அதை போராடி வென்றக்கூடிய ஒரே மனிதராக இருக்கவிட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா நாம் பட்ட ஒவ்வொரு ஆசைகளின் துன்பங்களின் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் வந்தது பாவங்களின் நிறைவாக நாம் மாறிவிட்டோம், துன்பங்களின் நிறைவாக நாம் மாறிவிட்டோம், பலவீனத்தினுடைய நிறைவாக நாம் மாறிவிட்டோம். அப்போ அதிலிருந்து விடுபடுத்து நம்மை உன்னத வாழ்விற்கு அழைத்து சென்றவர் நம் ஆண்டவர் ஆகிய அவர் சொன்ன வார்த்தை நமக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த வாழ்க்கையில் நான் வெற்றி கொண்டுள்ள மாவீரனாக இருக்கிறேன் என்று. அப்ப நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே வழி ஆசையை விடுவதில் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதில் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிறைவு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன்னா வெற்றி கொண்டவருடைய கையை பிடிக்கிறோம் நம்ம எல்லாரும். பல நேரத்தில் நம்ம எல்லாரும் அழகை பிடிக்கிறோம், அல்ல ஆண்டவரை பிடிக்கிறோம் என்றால் பல நேரத்தில் நம்ம கைதவரை நம்ம எல்லாம் கையெல்லாம் யாரவை பிடிச்சிருது? அழகை பிடிச்சிருது. அழகாக இருக்கிறதெல்லாம் நம்ம பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஒரு மொபைலு பழசாயிருச்சுன்னா நம்ம மொபைலில் என்ன பண்ணுறோம்? மாற்றிடுறோம். அழகான மொபைல் வேணும்னு சொல்லு, புதிய வேர்ஷன் வேணும்னு சொல்லிட்டு இல்லையா? நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? புதுசாக ஏதாவது ஒன்று சந்திக்கணும். அப்போ தான் நமக்கு அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே புதுமைகளை நோக்கி செல்வதில் நிறைவு இருக்கிறதா என்றால் புதுமைகளில் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கிறது. ஆனால் புதுமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஆண்டவரை நாம் கரங்களில் பிடித்துக் கொள்கிறோமா? அதைத்தான் இன்று நாளிலே ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்ப இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை எப்பொழுது நமக்கு நிரந்தரமாக கிடைக்கும் என்றால் அவரே வழி, அவரே உண்மை, அவரே வாழ்வுமாக இருக்கிறார். அப்ப இந்த துன்பத்திலிருந்து நமக்கு எப்பொழுது விடுதலை என்றால் நாம் எப்பொழுது சாத்தானை வென்றெடுக்கிறோமோ. அப்ப இப்ப சாத்தான் நம்ம எப்பெல்லாம் ஆட்கொள்ளுது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சாத்தான் ஒருத்தர் இருக்காரா இல்லையா? யார் அவரு? அழகு அவ்வளோ அழகா இருக்குல்ல, அது பார்க்குறப்பெல்லாம் அழகு. சாத்தான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறப்ப எப்படி பேசுவாங்க? ரொம்ப கவர்ச்சியோடு பேசுவாங்க.
உங்களை கவர்வதில் அவன் முக்கியவனாக இருப்பான். உங்கள் மனசை கவர்றதில்லை. ஆனால் கவர்ந்து என்ன பண்ணிடுவார்? கடைசியில் பாதாள குழியில் தள்ளுவது தான் நம்மளுடைய நோக்கமாக, பாவக்குழியில் உங்களை தள்ளுவது தான் நோக்கமாக. அப்போ இந்த உலகத்தில் நாம் போராட வேண்டியது யாரோடு என்றால் இந்த சாத்தானுடைய பிடிதலிலிருந்து நாம் நம்மை விடுவிப்பதற்காக. அப்போ சாத்தானை வெல்ல முடியுமா என்ற கேள்வியைத்தான் நம்ம ஒவ்வொரு நாளில் கேட்டு. அப்போ சாத்தான் நம்ம எப்போ நம்முடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்துகிறான், எப்போ நம்ம எல்லாரும் அடிமைப்படுத்துகிறான்னு தெரியுமா? சாத்தானுடைய வலைக்குள் நம்ம எப்போ சிக்கிறோன்னு தெரியுமா? எப்போ சிக்கிறோம்? நம்ம எல்லாரும் பலவீனமாக இருக்கும் பொழுது சிக்கிறோம். வேற இறைவனை தேடாத பொழுது நம்ம சிக்கிறோம். வேற எப்ப நம்ம எல்லாம் சிக்கிறோம்? பேராசைகளுக்கு அடிமையாகும் பொழுது நம்ம சிக்கிறோம். வேற எப்ப சிக்கிறோம்? சாத்தான்ட்ட ஜெபிக்காம இருக்கும் பொழுது சாத்தான்ட்ட மாட்டிக்கிறோம். ஓகே. வேற கோயில் பக்கமே வராம இருக்கும் பொழுதும் சாத்தான் சிக்கிறோம். இறை வார்த்தையை படிக்காத பொழுது நாம் சாத்தானிடம். நம்ம எல்லாரும் இப்படிதான், நம்ம எல்லாரும் பலவீனமான அப்படி இருக்கும் போதெல்லாம் உண்மையிலுமே சாத்தான் நம்மை ஆட்கொள்வது, நம்மை சிக்க வைப்பது நம்ம கடவுள்கிட்ட நெருங்கி போறப்ப. நம்ம எப்போ கடவுள்கிட்ட போகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போ யார் குறுக்கால வந்து நிற்கிறது? சாத்தான். நேரத்தில் நம்மலாம் பலவீனமாக இருக்கும்போது பாவத்தில் எப்போ நீ கடவுள்கிட்ட நெருங்கணும்னு முடிவெடுக்கிறியோ, எப்பொழுது நான் ஜெபிக்கணும் அப்படின்னு நீ முடிவெடுக்கிறியோ, எப்பொழுது நான் பைபிள் வாசிக்கணும் அப்படின்ட்டு நீ முடிவெடுக்க, எப்போ நான் ஜெபமாலை ஜெபிக்கணும் அப்படின்ட்டு முடிவெடுக்க, எப்பொழுது நான் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், அப்பெல்லாம் யாரு குறுக்கால வந்து நிற்கிறது? சாத்தான். எப்பெல்லாம் நீ நல்ல காரியம் செய்யணும் நீ நினைக்கிறியோ, எப்பெல்லாம் நீ உண்மையை பேசணும்னு நினைக்கிறியோ, எப்பெல்லாம் நீ நீதிக்கு நிற்கணும்னு நினைக்கிறியோ, நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறியோ, எல்லோரையும் அன்பு செய்யணும்னு நினைக்கிறியோ, அப்பெல்லாம் நம்ம குறுக்கால வர்றது யாரு? சாத்தான். ஆனால் நம்ம எல்லாரும் இந்த ஊரில் உலகத்தில் சொல்லிக்கிறது, பூனை குறுக்கால போயிடுச்சுன்னா சகுனம் சரியில்லை. அப்புறம் வேற என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுவீங்க? வேற ஒன்றும் இல்லையா? ஓகே. என்னம்மா? நிறைய சகுனங்கள் இருக்கு. ஆமாம். அதனால அதெல்லாம் நம்ம களைந்தெறிந்து விட்டு இன்று ஆண்டவன் நமக்கு கொடுக்கிற அழைப்பு, சாத்தானை நீ எவ்வாறு வெல்ல முடியும்? இப்ப சாத்தானை வெல்வதற்கான முதல் நிலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது, நான் யார் பக்கம் நிற்க போகிறேன்? எப்படி? நான் யார் பக்கம் நிற்க போறேன்? யார் பக்கம் நான் நிற்க போறேன்? அழகையின் பக்கமா இல்லை ஆண்டவர் பக்கமா? ஆமா. அப்ப சாத்தானை ஜெயிக்கக்கூடிய ஒரு உன்னதமான முதல் நிலை, நான் ஆண்டவர் பக்கம் நின்றால் என்னுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு. இயேசு தன்னுடைய நற்செய்தியினுடைய முதலாவது பகுதி என்ன பண்ணாரு? 40 நாள் எங்க போயிருந்தாரு? வனாந்தரத்திற்கு போயிருந்தார். அந்த வனாந்தரத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஜெபிச்சார் இல்லையா? ஜெபிச்சு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? 40 நாள் முடிஞ்சிட்டு வெளியில வர்றாரு. என்ன நடக்குதுங்க? அழகையின் சோதனை. அழகின் சோதனை. முதலாவது சோதனை என்னவா இருந்தது? இந்த கல்லை அப்பமா மாத்துங்க இல்லையா? முதலாவது சோதனை. இரண்டாவது, மலையின் உச்சியிலிருந்து கீழே குதி. யார் வந்து காப்பாற்றுவாங்களே? எல்லாரும் நம்முடைய வான சுதர்கள் ஒன்று தாங்குவாங்க. ஆமா. மூன்றாவது, எருசலேம் உச்சிக்கு சென்று என் காலில் வணங்கு, இவற்றையெல்லாம் உன்னை அரசராக மாற்றி உமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறேன். கடைசி இயேசுனுடைய வார்த்தை என்னவாகிறது? மத்தேயு எழுதின செய்தி அதிகாரம் 4, உம்முடைய கடவுளாய் ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார். என்னது? அகன்று போ சாத்தானே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு உனக்கு ஆசைகளை வாரி கொடுக்குது பாருங்க அழகு. இப்ப எல்லாவற்றையும் கேட்கிறார், சந்திக்கிறார்.
இஸ் ஃபேஸிங் த டெவில், இஸ் ஃபேஸிங் த ஈவில் ஸ்பிரிட். எல்லாவற்றையும் சந்தித்து கடைசியில் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிறார். ஆசைகளால் நம்ம கவரப்படுறோம், பதவி மோகங்களால் நம்ம கவரப்படுறோம், இந்த உலகை ஆளணும் கவரப்படுறோம், எல்லாரையும் அடிமையாக்கணும்னு கவலைப்படுறோம் இல்லையா? எனக்கு காலு கீழே தான் எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் ஆண்டவருடைய எண்ணங்களா அல்லது அழகையினுடைய எண்ணங்களா? யாருடைய எண்ணங்கள் இதெல்லாம்? அழகையினுடைய எண்ணங்கள். அப்ப ஆண்டவர் தீர்க்கமாக சொல்லுகிற வார்த்தை என்னது? எல்லாவற்றையும் சந்தித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அகன்று போ சாத்தானே. அப்ப ஆண்டவரோட நிக்கணும். இயேசு பரம தந்தையினுடைய வல்லமையால், ஆவியானுடைய வல்லமையால் நின்று காத்து கொண்டு சொன்ன வார்த்தை நம்ம என்னது? ஆண்டவரோடு நிற்கும் பொழுது எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டங்கள் வந்தாலும், ஆசையினால் நாம் அடிமைப்பட்டு போகிற ஒவ்வொரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டாலும், அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து சொல்லக்கூடிய வாழ்க்கை, அகன்று போ சாத்தானே. அந்த ஒரு வார்த்தையில் நாம் தீர்க்கமாக இருக்கிறோமா? அப்பொழுது நாம் சாத்தானை வெல்ல முடியும். சாத்தானுடைய சோதனைகளை நாம் எல்லாரும் வெல்ல முடியும். அப்ப அதற்காக முதல் நிலையில் ஆண்டவர் சாத்தானை வெல்வதற்காக நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் சாத்தானை ஜெயிக்க முடியும் என்றால் நம்முடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தையை உள்வாங்குவதிலே. எப்படி? கடவுளுடைய வார்த்தையை உள்வாங்குவதில். அந்த வார்த்தைகள் நமக்கு எல்லாருக்கும் உயிர் உள்ளது, உயிரோட்டம் உள்ளது, ஆற்றல் மிக்கது. நம்முடைய இதயத்தை அது சீர்தூக்கி பார்க்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை உள்வாங்கி தியானிப்பவர்களாக இருக்கிற வேண்டும். மரியாளுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் பார்க்கலாம். ஆண்டவரோடு உரையாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உரையாடலையும், அவர் ஆண்டவரோடு இணைந்து பேசிய ஒவ்வொரு பேச்சையும் அவர் என்ன பண்ணினார்? உள்ளத்தில் இருத்தி தியானித்து கொண்டிருந்தார். அப்ப சிந்திப்பதும் தியானிப்பதும் இரண்டு வெவ்வேறு செயல். சிந்திப்பது நம்முடைய சிந்தனைகளின் வழியாக, தியானிப்பது எங்கிருந்து நம்ம தியானிக்கிறோம்? இதயத்தின் ஆழத்திலிருந்து, இதயத்திலிருந்து நம்ம தியானிக்கிறோம். அப்ப அதனால தான் நம்மளுடைய நம்பிக்கைகளும் நம்முடைய சிந்தனைகளும் ஒன்றிணைந்து செல்ல வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். அதனால தான் நம்ம எல்லாத்துக்கும் என்ன கொடுத்தாரு கடவுள்? 6 அறிவை கொடுத்தார் இல்லைங்களா? அந்த அறிவு கொடுத்தது எதற்கு? நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிந்தித்து ஆய்ந்தறிந்து அதை நேர்முகத்தன்மையோடு நம்பி ஆண்டவருடைய வாழ்க்கையில் நம்ம ஒப்பு கொடுப்பது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் வரும்போது அதை சிந்திக்கணும், அதை சிந்தித்து அதை தியானிக்கணும். 2 செயல்கள். அதை சிந்தித்து நம்மளுடைய உள்ளத்தில் இருத்தி அதை தியானிக்க. பல நேரத்தில் நம்ம எல்லோருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் நம்ம எல்லோருக்கும் ஆழ்ந்த அந்த இடத்துல போய் அது சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஆழ்ந்த மனசுக்குள்ள எல்லா காரியங்களுமே போகும். நம்ம சந்திக்கிறது, பேசுறது எல்லாமே நம்முடைய சிந்தனைகள் வழியாக எல்லாமே உள்ளுக்குள்ள போகும். எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ள வாங்கிக்கிட்டு எதையும் சரி செய்யாமல் உள்ளுக்குள்ள போய் வச்சிட்டோம்னா கடைசியில் என்ன இருக்கும்? ப்ராப்ளம் தான் இருக்கும். நம்ம எல்லாரும் டீ போடுவோம் வீட்டில் இல்லைங்களா? டீ போட்டு என்ன பண்ணுவோம்? இடையில ஒன்று டீ போட்ட முடிச்ச பிறப்பாரு என்ன பண்ணுவோம்? வடிகட்டுவோம் இல்லைங்க? வடிகட்டாமல் டீயை ஊற்றணும்னா குடித்தோம்னா யாராவது குடிப்பாங்களா? இல்லையா? குடிக்க மாட்டாங்க. அப்போ வடிகட்டி எதுக்கு? அதை ஃபில்டர் பண்ணி எல்லாவற்றையும். இப்போ நம்மளுடைய உள்ளார்ந்த மனசுக்குள்ளே நம்ம எதெல்லாம் வடிகட்டாமல் அனுப்புகிறோமோ அதெல்லாம் நமக்கு என்னது? பாவங்கள். நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஏன் ஒருத்தவங்க டிப்ரெஷன் போகிறாங்க, மன அழுத்தங்களை எதுக்கு போகிறாங்கன்னா, எதையும் சரி செய்யாமல் உள்ளே அனுப்பிச்சிருது. சாப்பாடு வாங்குகிறோம், கறி வாங்குகிறோம், சுத்தம் பண்ணி நம்ம சமைச்சா தான் உடம்புக்கு நல்ல, இல்லாட்டினா உடம்புக்கு கெடுது. கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் பேசி கொண்டிருக்கிற அழகியனுடைய வார்த்தையும் இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையும் இருக்கிறது. அழகியனுடைய வார்த்தை நமக்கு இனிமையாக இருக்கிறது. அழகை பேசுகிற பேச்சு நம்முடைய மனதுக்கு இதமாக இருக்கிறது. கவர்ச்சியான பேச்சு, உணர்ச்சியான பேச்சுக்கள் எல்லாம் நமக்கெல்லாம் இதமாக இருக்குது. ஆனால் கடவுளுடைய வார்த்தை எப்படி இருக்கு? இங்கே கேட்டு இங்கே நிற்க மாட்டேங்குது, எங்கேயுமே நிற்க மாட்டேங்குது இல்லையா? அப்போ கடவுளுடைய வார்த்தை நம்ம ஒவ்வொருடைய உள்ளத்தை ஊடுருவி பாய்கிறது. ஆனால் அதை தங்க வைக்கக்கூடிய மனநிலையில் நாம் இல்லாமல் போகிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் இருக்கிற ஒரு நிலை இல்லாத பொழுது
கடவுளுக்கு இல்லாத இடத்துல யார் வந்து உட்கார விரும்புகிறா? சாத்தான் விரும்புகிறான். அப்போ கடவுளுடைய வார்த்தை நமக்கு உள்வாங்கும் பொழுது கடவுள் என்னில் உயிரோடு இருக்கிறார். அவருக்கு இடம் கொடுக்கிற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை உருமாற்ற விரும்புகிறார். அதனால தான் நம்முடைய உருமாற்றத்திற்கெல்லாம் நம்ம பல நேரத்தில் ஆண்டவருடைய அழகை நம்ம பெறாமல் இருக்கும். அதனால தான் நமக்கு எல்லாத்துக்கும் பல நேரத்தில் பல க்ரீம்ஸ் எல்லாம் தேவைப்படுது, முகத்தில் போடுறதுக்கு. எதுக்கு தேவைப்படுது? ஆண்டவருடைய அழகு இல்லாத போகப்ப பல அழகு சாதனங்களால் நமக்கு தேவைப்படுது. ஏன் நம்ம அழகுலாம் வெளியிலேருந்து அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்கோம்னா உள்ளுக்குள்ள அழகு இல்லை, கொஞ்சம் அழுக்காக இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையை போகும் பொழுது நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, பிரகாசமாக மாற்றுகிறது. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. ஏன் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இல்லாதன்னா ஆண்டவருக்கு இடம் கொடுக்காத மனநிலை. We are not giving a space for God to come in, to work, to transform our lives. ஆண்டவருக்கான வார்த்தை, அவருடைய வார்த்தை நமக்குள்ள வரும் பொழுது இங்கே கேட்டு அது வாட்டுக்கு போயிடுது. அதனால தான் ஆண்டவரை கடந்து சென்று விடுகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கடந்து சென்று விடுகிறோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எவ்வாறாக இருக்க வேண்டும்? முதலாவது யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த இளைஞரை பார்த்து 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனம். சிறுவனே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள், எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள், எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தொடர்ந்து படிங்கம்மா. இளைஞரை தான் நமக்கு முக்கியம். நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள், கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகிற வார்த்தை, இளைஞரே, கடவுளுடைய வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது. தந்தை மகன் தூய ஆவியால் உன்னை கழுவுகிறேன் என்று சொன்ன நாளிலிருந்து ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறது. ஆனால் அந்த நிலையிலிருந்து நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். அந்த நிலையில் நாம் இருந்த பொழுது அந்த திருமுழுக்கு அன்னைக்கு நமக்கு சிலுவை அடையாளம் போட்டு ஆண்டவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொண்ட நாளிலே நம்ம எதை வென்றெடுத்தோம்? சாத்தானை, நம்முடைய பழைய பாவத்தை, இல்லையா? பெற்றோர்கள், ஆதி பெற்றோர்கள் செய்த பாவத்தை, ஜென்ம பாவத்தை நாம் வென்றெடுத்தோம், இல்லையா? அப்ப ஆண்டவருடைய வல்லமை, சிலுவை அடையாளத்தின் ஆண்டவருடைய பெயரால் நாம் அர்ச்சிக்கப்பட்ட பொழுது ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை நமக்குள் நிலைத்திருந்தது. அந்த நிலைத்திருக்கும் பொழுது நாம் யாரை வென்றெடுத்தோம்? ஆதி பெற்றோர்கள் செய்த ஜென்ம பாவத்தை வென்றெடுத்தோம். ஆனால் அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? மீண்டும் பாவத்தில் விழுகிறோம். ஏனென்றால் ஜென்ம பாவம் விட்டு சென்று விட்டது, நம்மளுடைய அன்றாட பாவம் நம்மை தொற்று விட்டது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அதில் நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு திருப்பலியிலும் கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தியானிக்கிறோம், அதை குறித்து மறைவுரையும் கொடுக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் உள்வாங்குகிறோமா அல்லது உள்வாங்கியவர்களைப் போல நடிக்கிறோமா? அதனால தான் நம்ம எல்லாரும் இந்த திருப்பலியில் எப்படியோ பராக்கள் பார்த்துட்டு இருப்போம், அதெல்லாம் முடிச்சிடுவோம். அந்த நற்கருணை பழி முடிஞ்ச பிற்பாடு நன்மை வாங்க வர்றப்ப, அந்த நன்மை வாங்க வர்றதுக்கு முன்னாடி பார்க்கணும் ஆகும் முக பாவனையை. அங்கே எவ்வளோ பிரகாசமாக இருக்கும், எவ்வளோ நல்லவங்களா அந்த நன்மை வாங்க வருவீங்க. ஐயோ, காலில் விழுந்து அதை கொட்டு. ஆனால் இப்போ ஒரு கலாச்சாரம் எப்படின்னா, கீழே மொபைலு, மேலே நன்மை வாங்க வர்றது, இல்லையா? அப்போ எதை நம்ம முன்னிக்க வாங்க வர்றதே கடவுளுடைய திருவுடலை, இல்லையா? அப்போ இடது கையில் மொபைலு, வலது கையில் நன்மை கொடு. நான் சொல்லிடுவேன், மொபைல் இருந்தால் மொபைல் வாங்கி பாக்கெட்டில் வச்சுருவேன். பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நம்ம போய் விற்றுட்டு 4 பேர்த்துக்கு நல்லது செஞ்சிடலாம், இல்லையா? இல்லைன்னா என்ன பண்ணலாம் அதை வச்சுக்கிட்டு? ஏன்னா நம்மளுடைய ப்ரையாரிட்டி, நம்மளுடைய முக்கியத்துவம் எதற்காக இருக்கிறது?
கடவுளுடைய திருவுடலை வாங்க வர்றப்போ கூட அதுலேருந்து கையிலேருந்து விட முடியாத நிலையாக இருக்கிறது இல்லையா? எவ்வளோ பெரிய சோதனை! திருப்பலியிலும் சாத்தானுடைய சோதனை, ஆண்டவருடைய திருவுடலை நெருங்குகிற பொழுதும் அழகையினுடைய சோதனை நம்மை விடுவதில்லை. அதிலிருந்து விடுபடணும். நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை ஒன்று உண்டு என்றால் ஆண்டவரை முழுமையாக ஏற்கணும். ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். அப்போத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை கிடைக்கும். அதைத்தான் ஆண்டவர் இன்று நாளிலே நம்ம ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவது, கடவுளுடைய வார்த்தையை உள்வாங்கி அன்னை மரியாளை போல தியானித்து ஆண்டவருடைய திருவுளத்தை நம்மால் வாழ முடிகிறதா? இப்ப மூன்றாவதாக, கடவுளுடைய வல்லமை நமக்குள்ள சாத்தானை ஜெயிக்க முடியும். எப்படி என்றால், நாம் ஜெபத்திலும் உபவாசத்திலும் நாம் தொடர்ந்து நிலைத்திருக்கும் பொழுது. அப்ப அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே. அப்ப சாத்தானை வென்றெடுக்கக்கூடிய ஒரு உன்னத சக்தியை இயேசு உணர்ந்திருந்தார் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். விடுதலை பயண நூலிலே மோசே 40 நாள் எங்க போயிருந்தாரு? சீனாய் மலையின் உச்சியில் இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தார்? 40 இரவும் பகலும் உண்ணாமலும் நோன்பாலும் ஜெபித்து ஆண்டவர். அப்ப அந்த ஜெபத்தினுடைய வல்லமை, உண்ணாமல் இருந்த உபவாசம் இருந்த அந்த உன்னதமான வல்லமையினால் அவர் அவருடைய இறங்கும் பொழுது எதை கொண்டு வந்தார்? 10 கட்டளைகளை கொண்டு வந்தார். அப்போ நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் இப்போல்லாம் பல நேரங்கள் நம்மளாம் we have become so modernized. அதனால் ஃபாஸ்டிங் ஜிபிக்கிறதா இருந்தாலும் சரி, உபவாசம் இருக்கிறதாலும் சரி, ஒரு அன்கல்ச்சர்டு பிஹேவியர், அதெல்லாம் ஒரு இந்த காலகட்டத்திலாம் ஒரு நன்மையும் பயக்காது என்கிற ஒரு அதீத சிந்தனை. நம்ம எல்லாரும் படிச்சுட்டோம், நம்ம எல்லாரும் உயர்ந்துட்டோம், நல்ல வேலையில் இருக்கோம், அதனால் அதெல்லாம் தேவையில்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்போ ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தானையும் சாத்தானுடைய சூழ்ச்சிகளை வென்றெடுக்கக்கூடிய ஒரு உன்னத சக்தியாக நமக்கு சொல்லித் தருவது ஜெபத்திலும் உபவாசத்திலும் நாம் அதை கடைபிடிப்பது என்பது. அதனால தான் ஜெபத்தின் வழியாகவும் உபவாசத்தின் வழியாகவும் ஆண்டவருடைய திருக்கட்டளைகளை மோசே நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தவராக இருந்தார். அப்ப உன்னத முறையில் உபவாசத்தின் வழியாகவும் ஜெபத்தின் வழியாகவும் நாம் செய்கிற முடிவெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரால் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது, ஆண்டவரால் வழிநடத்தப்படுகிறதாக இருக்கிறது, ஆண்டவரால் பராமரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் நம்ம ஒவ்வொருவரும் இன்னைக்கு நம்ம எல்லாரும் உபவாசம் இருந்துட்டு வந்திருக்கோமா? சுகர் இருக்கு, ஆனால் உபவாசம் நம்ம எல்லாருக்கும், ஆமாம், முடிந்தவர்களுக்கு முடியாதவர்களும் இருக்கிறார் இல்லையா? அப்போ நம்ம எல்லோருக்குள்ளும் அந்த ஒரு ஆவல் இருக்கிறதா? ஆண்டவரை நாம் தேடி செல்கிறோம். இன்றைய ஒரு உன்னதமான நற்கருணை ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை நிறைவேற்ற நான் என்னுடைய வாழ்க்கையில் எதை நான் முன்னிலைப்படுத்துகிறேன் என்னுடைய வாழ்க்கையில்? அப்போ ஜெபமும் உபவாசமும் நமக்கு ஒரு 2 இணையான ஒரு உன்னத பயிற்சிகளாக ஆண்டவர் நமக்கு விட்டு சொல்கிறார். மத்தேயு எழுதின நற்செய்தி 17வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு எழுதின நற்செய்தி 17வது அதிகாரம் 21வது வசனம். சத்தமா படிங்கம்மா, வேமா சத்தமா படிங்க. இவ்வகை பேய், பேய்ன்னு என்னது? சாத்தான். இவ்வகை பேய்கள் எல்லாம் எப்படி ஓட்டுறதுன்னு, இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் மட்டுமன்றி வெளியாது. நம்ம எல்லாரும் நமக்குள்ள யார் இருக்கிறா? தூய ஆவி இருக்கிறாரா இல்ல தீய ஆவி இருக்கிறாரா? தூய ஆவி இருக்குதா இல்ல தீய ஆவி இருக்குதா நமக்குள்ள? 2க்கு இடையில இருக்கும் ஃபாதர் இல்லையா? 2க்கு இடையில இருக்கு. இந்த பகுதி கொஞ்சம் ஒருத்தவருக்கும், அந்த பகுதி கொஞ்சம் ஒருத்தவருக்கு இருக்குது. அதனால நம்ம எல்லாரும் நடுப்பகுதியில் இருக்கிறோம் இல்லையா? எங்கிட்டு விழுந்தா கொஞ்சம் இங்கிட்டு போனோம்னா தீய ஆவி கொஞ்சம் நல்லவனா இருந்துட்டு வந்துடும் ஃபாதர். இங்கிட்டு இந்த வலது கை சைடு போனோன்னா தூய ஆவி கொஞ்சம் நல்லவனா இருந்து கடைசியில் வரைக்கும் இப்படியுமா இருந்துட்டு தான் போகிறதா நம்மளுடைய வாழ்க்கை இல்லையா? ஆமாவா இல்லையா? எவ்வளோ உண்மையாக சொல்கிறீங்க ஃபாதர், என்ன பண்ணுறது இல்லையா? அப்போ இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எவ்வகையாலும் வெளியேறாது. நமக்குள்ள இருக்கு எல்லாம். அப்ப நமக்குள்ள சரி விகிதமாக
சரிவிகிதமாக இருப்பது தான் கிறிஸ்துவ வாழ்க்கையா? சாத்தானுக்கு நல்லவனாகவும் ஆண்டவருக்கு நல்லவனாக இருக்கிறதா கிறிஸ்துவ வாழ்க்கையா? அல்லது கிறிஸ்துவுக்குள் இருப்பது தான் கிறிஸ்துவ? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் இருப்பது தான், கிறிஸ்துவுக்குள் நிலைத்து இருப்பது தான் நம்முடைய வாழ்க்கை. அவருக்கு, அவர் பக்கம் நிற்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைப்பு விடுக்கிறார். அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி இன்று நாளிலே நாம் ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க வேண்டும். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த இந்த அறிவு நம் ஒவ்வொருவரையும் தெளிவான பாதைகளிலே நடக்க நம்மை அழைப்பு விடுக்கிறது. அந்த தெளிவான பாதைகளில் நடந்து நாம் வெற்றி கொள்ளும் பொழுதுதான் அந்த பயணத்தை நம்மால் உள்வாங்கி தியானிக்க முடியும். அப்போ ஆண்டவர் கொடுத்த இந்த அறிவு எதற்கென்றால் தெளிவோடு நாம் முடிவுகளை எடுப்பதற்காக. அப்போ வெறுமனே ஆண்டவர் அந்த அறிவு சிந்தனை நமக்கு கொடுக்கவில்லை. நாம் செய்கிற செய்களிலே பகுத்தறிந்து பகுத்தாய்ந்து அதை நாம் நல்ல முடிவுகள், அப்போ நான் நல்ல முடிவுகளை என்னுடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் என்றால் அப்பொழுது எடுக்கும் பொழுதுதான் நான் ஆண்டவர் நம்ம கொடுத்த வாழ்க்கையிலே உன்னத முறையில் வாழ முடியும், சாத்தானை ஜெயிக்கும். பல நேரத்தில் நமக்கு துன்பங்கள் எல்லாம் நம்மை நோக்கி வருகிறது. துன்பங்களை வேண்டுமென்றே வாங்கிக் கொள்வதிலும் யாருடைய நிலையால்? ஆண்டவரால் அல்ல, மாறாக நம்முடைய தெளிவின்மையினால், சிந்தனை தெளிவின்மையினால் பல நேரத்தில் நம்ம துன்பங்களை நம்ம இலவசமாக வாங்கி வச்சுக்கிறோம். எப்படி கடைகளில் கோம்போ ஆஃபர்னு போடுவாங்க இல்லைங்களா? 1 வாங்கினா 1 ஃப்ரீ. அப்போ சாத்தான்கிட்ட 1 வாங்கிட்டிங்கன்னா அவர் என்ன கொடுப்பார்? சாத்தான் அவர் அள்ளி கொடுப்பார். அப்போ உங்களுக்கு அப்போ எடுப்பதில் தேர்ந்தெடுப்பதில் தெளிவில்லாத பொழுது நம்முடைய வாழ்க்கை தேர்ச்சி அடையாமல் சென்று விடுகிறது. அப்போ சாத்தானை பல நேரத்தில் பல வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆண்டவரை நாம் ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோமா அல்லது சாத்தானை நம்ம ஜெயிக்க வச்சுட்டு இருக்கோமா என்று யோசித்தால் பல நேரத்தில் நம்முடைய தெளிவின்மையினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு முடிவுகளாலும் சாத்தானை நாம் ஜெயிக்க வைத்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரை தோல்வியடை செய்தவன். அப்போ ஆண்டவர் தோற்கலை, நீ உன்னுடைய வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிற ஆண்டவரை தேர்ந்தெடுக்காமல். அப்போ ஆண்டவர் கொடுத்த இந்த அறிவு தெளிவோடு சில முடிவுகளை எடுப்பதற்காக. அதைத்தான் 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வசனம். வேமா எடுத்து படிங்கம்மா. 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வசனம். ம் 1 பேதுரு 4:8. அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். 1 பேதுரு 4:8 அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிராகி அழகை யாரை விழுங்குவான் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல் தேடிக்கொண்டே இருக்கிறான். எப்படி? கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடிக்கிட்டே இருக்கான். நம்ம எல்லாரும் நம்முடைய எல்லாத்தையும் கவர்ந்து இழுத்துடலாம் அப்படின்னு இல்லையா? அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். எப்படி இருக்கணுமா? அறிவு தெளிவோடு விழிப்பாருங்க. இப்படி இந்த பேதுரு நமக்கு எல்லாருக்கும் சொல்லி தருகிறது ஒரு நல்லதொரு பாடம். அறிவு தெளிவோடு 7:8 7 இருக்கு. அப்போ 7. அப்போ அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகி அழகை யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடிக்கிட்டே இருக்கான். அவன் தேடல் நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. கடவுள்கிட்ட நம்ம நெருங்கி போகிறப்ப, நல்லது செய்ய நினைக்கிறப்ப, உண்மையை பேச நினைக்கிறப்ப நம்மை தேடிக்கிட்டே இருக்கிறான். அழகியினுடைய தேடல் நம்மை நோக்கி இருக்கிறது. நம்முடைய தேடல் யாரை நோக்கி இருக்கிறது? கடவுளை தேடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் கடவுளுடைய பாதை தான் கிடைக்க மாட்டேங்குது, சரியான பாதை இல்லையா? அப்போ நம்ம எல்லாரும் இன்று நாளில் யோசிப்போம். இந்த குறும்பூர் குழந்தை இயேசு திருத்தலத்திலிருந்து ஆண்டவருடைய இறையாசிரியர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைப்பு விடுக்கிறது. சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால் நான் ஆண்டவர் பக்கம் நிற்கின்றேனா அல்லது ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை உள்வாங்கி இருக்கின்றேனா? ஜெபத்தாலும்
உண்ணா நோன்பினாலும் ஆண்டவருக்குரிய செயல்களை என்னால் செய்ய முடிகிறதா? அறிவு தெளிவோடு என்னால் விழிப்பாக இருந்து என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல முடிவுகளை எடுக்க முடிகிறதா? அழகினுடைய தேடலுக்கு நான் இடம் கொடுத்து கொண்டிருக்கின்றேனா? ஆண்டவருடைய தேடலுக்கு நான் இடம் கொடுத்து கொண்டிருக்கின்றான் என்பதை சிந்தித்தவர்களாய் முழங்கால் படியிட்டு இறைவனுடைய இறையாசிரை வேண்டுவோம். அனைவரும் ஆன்ம உடல் நலத்திற்காகவும் சிறப்பான சுகமளிக்கும் அந்த நிலைக்காக முழந்தால் படியிடுவோம். இப்பொழுது இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்ற பாடலை பாடி நம்முடைய பங்கிற்காகவும் தந்தை வருண் மற்றும் இங்கே இருக்கிற எல்லோரும் மாலை வழிபாட்டிற்கு வருகிறவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக முடிந்தவர்கள் முழந்தால் படியிடவும், மற்றவர்கள் எழுந்து நிற்கவும். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. சொல்லி பாடி. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. எல்லாம் கரம் தட்டி நல்லா கை தட்டுவோமா, சத்தமா கை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ஹalleluya, 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 ஆமென், ஹalleluya. 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 வல்லமையானவரே, எங்கள் வாழ்விலே வெளியேற்ற வந்தவரே, கிருபையோடு நீர் நடந்து வருகிற பாதையில் நல்லது நடக்கும் ஐயா. ஆசீர்வதியும். இயேசுவின் ரத்தத்திலே வல்லமையுண்டு, இயேசுவின் ரத்தத்திலே நன்மையும் உண்டு. இயேசுவின் ரத்தத்திலே வல்லமையுண்டு, இயேசுவின் ரத்தத்திலே நன்மையும் உண்டு. இயேசுவின் ரத்தத்தை பெற்றுக் கொண்டால் நீயும் விடுதலை பெற்றிடுவாய். இயேசுவின் ரத்தத்தை பெற்றுக் கொண்டால் நீயும் விடுதலை பெற்றிடுவாய். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ஹalleluya, 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 ஆமென், ஹalleluya. ஹalleluya, 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 ஆமென், ஹalleluya. வல்லமையானவரே, எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவராய் வந்து கொண்டிருக்கிற உம்முடைய வல்லமை எங்கள் மீதும் இந்த திருத்தலத்தின் மீதும் இந்த வளாகத்தின் மீதும் இறங்குவதாக. அற்புத குழந்தை இயேசுவாய் அருளாட்சி செய்யும் இந்த திருத்தலம் வருகிற மக்கள் வளம் பெற்று செல்வார்களாக.
கல்வி ஆண்டை தொடங்குகிற நேரத்தில் இந்த ஆண்டு எங்களுக்கு ஞானமுள்ள ஆண்டாய், எங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி செல்வம் கிடைத்த ஆண்டாய் இருப்பதாக. உடல் வாய்ப்பைப்பட்டிருக்கிறவர்கள் முழங்கால் வலி, முட்டி வலி, உடல் வலி, பல்வேறு வேதனைகளோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் முழு சுகம் அளிப்பீராக. வல்லமை 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 வல்லமை, வானக வல்லமை வல்லமை வல்லமை, கிருபை 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 இறங்கி வருவதாக. இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே விடுதலை உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே விடுதலையும் உண்டு. இயேசுவின் ரத்தத்தை பெற்றுக் கொண்டார், நீயும் விடுதலை பெற்றிடுவார். இயேசுவின் ரத்தத்தை பெற்றுக் கொண்டார், நீயும் விடுதலை பெற்றிடுவார். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. ஒரு விஷயம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே நன்றி 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 இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை. அப்பா நன்றி அப்பா அப்பா நன்றி 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 ஆண்டவரே நன்றி 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 நன்றி. ஆவியின் வல்லமை ஹல்லேலூயா 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 ஆடிக்கொண்டிருந்தவரே இயேசுவே துதி 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 துதி. நன்றி அப்பா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 பாலைவனத்தில் இயேசுவின் ரத்தத்தை பெற்றுக் கொண்டால் தூய ஆவியை பெற்றிடுவாய். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டால் தூய ஆவியை பெற்றிடுவாய். ஆண்டவருடைய இந்த கனமான ஆசீர்வாதத்தை நம் ஒவ்வொருவருக்குமாய் ஆண்டவர் கொடுக்க, குறிப்பாக பாலைவனத்தில் பொறுப்பாளராக இருக்கிற பால்ராஜ் உடல் முடியாமல் மருத்துவமனைக்கு சென்றார். இதய வலியோடு சென்றார். நான் ஜெபித்துக் கொள்கிறேன், குறும்பூர் குழந்தை இயேசுவிடம் வேண்டிக் கொள்கிறேன், எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் வாருங்கள், மருத்துவர் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவார் என்று கடந்த 3 நாட்களாக மருத்துவமனையில் இருந்த அவருக்கு மருத்துவர் ஆஞ்சியோ செய்து இதயத்தில் எந்த அடைப்பும் இல்லை, நலமாக இருக்கிறீர்கள், நீங்கள் 1 மாதம் ஓய்வெடுத்தால் போதும் என்று அனுப்பியிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரையும் இங்கே இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க கரகோஷம் எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆசீரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயருவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய அறிய இயலா குறையை நீ
ஆவி பெருக தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. கரங்களை நல்லா உயர்த்தி பாடுவோம். ஆமென், ஆமென், ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும், இந்த திருத்தலத்தையும் இந்த வளாகத்தையும், சத்திரப்பட்டி, குறும்போர், பாலைவனம், ஆண்டவராய் சமுத்திரம், அறந்தாங்கி பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் குழந்தை இயேசுவின் அற்புத கரங்களால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you,